வணக்கம். 29/11/2025 சனிக்கிழமை இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் சகலமும் கைகூடி வரும். அதே நேரம் வேலை செய்யும் இடத்தில் பக்குவத்தோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் வேலை செய்வது மிக மிக நன்று. பயணத்தின் போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் எச்சரிக்கையோடு இருக்கணும். உடல் உபாதைகள் வராமல் இருக்க வேலை செய்யும் இடத்தில் கவனம் குறையாமல் எச்சரிக்கையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நன்று. கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு தேவை. சதயம் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். போராட்டாதி உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சந்திர பகவான் பயணிப்பதால் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருந்தாலே நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும். அவசரமும் வேகமும் கூடாது. பதற்றத்தை தணிப்பது மிக மிக நன்று. நன்மைகள் அனைத்தும் தேடி வர மகாவிஷ்ணுவையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சர்வ சங்கட்டங்களும் தீர்வாகும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது மிக மிக நன்று. இதனை கடைபிடித்தால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளும் பாராட்டுதலும் கிடைக்கும். நல்லோருடைய ஆசியும் மேல் அதிகாரிகள் கீழ் பணிபுரிவு அனைவரிடத்திலும் பண்பு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆனால் அதே விதத்தில் நான் மேலே சொன்ன அனைத்து விதத்திலும் கவனமோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நாம் காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் சகலமும் ஜெயமாகக்கூடிய நாள். நினைத்தது நினைத்தபடி நிறைவேறக்கூடிய மிக உகந்த நாளாக இன்றைய நாள். உங்களுக்கு அனைத்து விதத்திலும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் மகாவிஷ்ணுடைய பேரருளாலும் சனீஸ்வரனுடைய அருள் கடாட்சத்தாலும் சர்வ சங்கட்டங்களும் விலகும். சர்வ நன்மைகள் தேடி வரும். தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கும். உங்களுடைய மனம் சாந்தமும் சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படும். தடைகள் பட்டது அனைத்தும் மன தெளிவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைப்படும். மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயம். உத்திரட்டாதி எண்ணங்கள் ஈடேறும். நினைத்தது நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாள். ரேவதி தடைகள் அனைத்தும் விலகும். மன தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைக்கூடும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதிநிலை மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம் நாளை. வணக்கம்.